ஹாய் மக்களே, ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அட்சய திருதியான இன்னைக்கு எல்லாரும் நகை எடுக்கலை, நகை எடுத்திருக்கோம் அப்படின்னு பாதி பேர் சந்தோஷமாக இருப்போம், பாதி பேர் கவலையில் இருப்போம். ஆனால் நான் இன்றைக்கி அடுத்த வருஷம் இந்நேரத்துக்குள்ளே நம்ம அடகு நகைகளை எப்படி திருப்பலாம் அப்படின்றதுக்கான ஒரு ஐடியாவோடு தான் நான் வந்திருக்கேன். கண்டிப்பாக எல்லாருக்குமே அடகு நகை நம்ம வச்சுருப்போம், அதை திருப்ப முடியலையே, வருஷ கணக்காக ரினியூவல் பண்ணியிருப்போம், நிறையா பேர் விற்றுருப்போம், நிறையா பேர் ஒய்ஃபுக்கு தெரியாமையே ஹஸ்பண்ட் விற்றுருப்பாங்க. இப்படி நிறையா இருக்குது. ஸோ நம்ம கஷ்டப்பட்டு நம்ம சேர்த்து வச்சுருந்த நகையை நம்ம 1 இயருக்குள்ளே எப்படி திருப்பி எடுக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு 5 சூப்பர் பிளான் தான் நான் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு அதில் பார்த்திங்க அப்படின்னா முக்கியமானது, நீங்கள் அடகு நகை வைக்கிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு பேங்கில் வைங்க. அதை விட்டுட்டு கொசமட்டம், முத்தூட் ஃபினான்ஸ் அல்லது வட்டிக்கடை அப்படி வச்சோம் அப்படின்னா அந்த நகையை நம்மளால் திருப்பவே முடியாது. ஸோ அதனால் முடிஞ்சளவு நீங்கள் அடகு வைக்கிறீங்க அப்படின்னா பேங்கில் வைங்க. இல்லை வேறு எங்கேயாச்சும் வச்சுருந்தீங்க அப்படின்னா கூட அதை அமௌண்ட் ஒரு நாள் வட்டிக்கு வாங்கிட்டு பேங்கில் மாற்றி வைக்க பாருங்கள். அதே போல் இப்போ 3 லட்சம் 4 லட்சத்துக்கு வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை பிரித்து வைக்க பாருங்கள். ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு இப்போ கொஞ்சம் அமௌண்ட் கிடைக்கு அப்படின்னா நம்ம அதை கட்டி நம்ம திருப்புற பட்சத்தில் ஒரு நகை நமக்கு வந்துடும். இதே மொத்த அமௌண்ட்டுக்கு இருக்கிற பட்சத்தில் நமக்கு 4 லட்சம் என்றைக்கு வரும், நம்ம எப்போ திருப்புறது அப்படின்றது நமக்கே மலைப்பாக தெரியும். அதனால நகையை முடிஞ்சளவு 2 பவனை 3 பவனை இல்லை 1 பவனை இப்படி பிரித்து வச்சிங்க அப்படின்னா நமக்கு திருப்புறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே போல் பார்த்திங்க அப்படின்னா ஐடியா என்ன அப்படின்னா 15 நாள் ஒரு நாள் 15 நாளைக்கு ஒரு நேரம் அமௌண்ட்டு நான் நகையில் இவ்வளோ அமௌண்ட் என் வருமானத்துலேருந்து நான் சேர்த்து வச்சு கட்டுவேன் அப்படின்ற கோல் வச்சுக்கோங்க. அப்படி நீங்கள் வச்சுக்கிற பட்சத்தில் மாதம் 15 நாளைக்கு ஒரு நேரம் அப்படின்னா 2 நேரம் வரும். அப்போ 2 நேரம், மாதத்துக்கு 2 நேரம், இப்போ 3000 கட்டணும் அப்படின்னா கூட நமக்கு பார்த்திங்க அப்படின்னா மாதத்துக்கு நமக்கு 6000 நம்மளால் கட்ட முடியும். அப்போ ஒரு வருஷத்தில் பார்த்திங்க அப்படின்னா 80,000 70,000 நகையை நம்மளால், அதாவது ஒரு பவுனுக்கு அமௌண்ட் அவ்வளோதான் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா நம்மளுக்கு திருப்ப முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது உண்மையிலேயே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பார்த்திங்க அப்படின்னா கம்மியான சேலரி வாங்குகிறவங்களுக்கு அல்லது வீக்லி சேலரி, டெய்லி சேலரி உள்ளவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் 3000 அப்படின்றத தவிர்த்துட்டு மாதத்துக்கு 4000, அதாவது 15 நாளைக்கு ஒரு நேரம் 2000 கட்டி திருப்பணும் அப்படின்ற கோல் கூட நீங்கள் வச்சுக்கிறலாம். இல்லை அதை விட உங்களுக்கு சேலரி அதிகமாக வருது அப்படின்னா முடிஞ்சளவு ஏலச்சீட்டு அல்லது குலுக்கல் சீட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இந்த ஏலச்சீட்டு குலுக்கல் சீட்டு பார்த்திங்க நானுமே பார்த்திங்கன்னா இந்த வருஷத்துலேருந்து ஃபாலோ பண்ணுறேன். ஆல்ரெடி நம்ம கட்ட முடியாது அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு நான் போட்டதே கிடையாது. ஆனால் போட்டது கிட்டத்தட்ட இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஏலச்சீட்டு இது 8வது சீட்டு, குலுக்கல் சீட்டு இது 9வது சீட்டு. அமௌண்ட் டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா நான் ஏலச்சீட்டு 25,000 மாதமும், குலுக்கல் சீட்டு பார்த்திங்க அப்படின்னா அதுக்கும் ஜாஸ்தியாகவே நான் கட்டுறேன். இது பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக மொத்த அமௌண்ட்டு நம்ம கைக்கு கிடைக்கும். நம்ம ஈஸியாக திருப்பிக்கிடலாம். கண்டிப்பாக கட்டிடலாமா அப்படின்னு பயந்துக்கிட்டே இருக்கிறத விட நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா மந்த்லி நம்ம கட்டித்தான் ஆகணும் அப்படின்ற கான்செப்ட் இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம செலவுகளை ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம குறைப்போம், சேவிங்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். அதனால் கண்டிப்பாக இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பார்க்கலாம். முக்கியமான மெத்தட் பார்த்திங்க அப்படின்னா ஃபெஸ்டிவல் அண்ட் பர்த்டே செலிப்ரேஷன் அப்போது அமௌண்ட் பெய்ட் பண்ணுறது. இப்போ உங்களுக்கு டவுட் வரும், நம்ம பிறந்த நாளே நம்ம கொண்டாட மாட்டோமே, இல்லை ஃபெஸ்டிவலே நம்மளால் கொண்டாட முடியாது, அப்போல்லாம் நம்மளால் எப்போ அமௌண்ட் கட்ட முடியும் அப்படின்ற டவுட் நிறையா பேருக்கு இருக்கும். இப்போ பொங்கல் காசு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கவர்மெண்ட் கொடுக்குது. அதே போல் எங்கள் சைடு தீபாவளிக்கு பார்த்திங்க அப்படின்னா மழைக்கால நிவாரணம் வரும். அப்போ இந்த காசெல்லாம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா என்னோடய அடகு நகைக்கு நான் பே பண்ணிடுவேன். இப்போ பிறந்த நாள் என் பாப்பாக்கோ இல்லை யாருக்கோ செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னா அப்போ நான் 1000 1500க்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு பதிலாக ஒரு 300 400 ஃப்ளிப்கார்டு அப்புறம் எதுலையாச்சும் ஆர்டர் போட்டுருவேன். ஆர்டர் போட்டுட்டு மீதியை பார்த்திங்க அப்படின்னா அப்படியே அமௌண்ட்டு ஆப் மூலிமா நான் அங்கே கட்டிடுவேன். ஸோ அப்படி சிக்கனமாக நம்ம சேவ் பண்ண முடியும். கண்டிப்பாக இதெல்லாம் பார்க்குறதுக்கும் கேட்குறதுக்கும் நல்லாயிருக்கும், செய்ய முடியாது அப்படின்றத நினைக்காம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இது உண்மையிலேயே நமக்கு அமௌண்ட் ஈஸியாக நம்ம கடன் குறையிறத நம்ம பார்க்க முடியும். அதே போல் பார்த்திங்க அப்படின்னா உண்டியல்
1,00,000 உண்டியல் வந்து நான் வாங்கி வச்சுருப்பேன். இது 2 உண்டியல் வாங்கி வச்சுருப்பேன். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு, ஒன்று என் ஹஸ்பண்டுக்கு. என் ஹஸ்பண்ட் கிட்ட நீங்கள் தான் என் நகை பூரா அடகு வச்சுருக்கீங்க, அதனால் கண்டிப்பாக இதில் சேவ் பண்ணி தரணும், நான் வந்து திருப்பிக்கிருவேன் அப்படின்னு. எங்களோட பேரை வந்து அந்த உண்டியலில் வந்து நாங்கள் எழுதிப்போம். அப்போ யாரோட உண்டியல் அப்படின்றது நமக்கு தெரியும். இதில் சாவிலாம் வராது, நம்ம உடச்சி எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ லாஸ்ட்டில் நம்ம எடுத்துக்கிறது. என் ஹஸ்பண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 3 இடத்துல அவங்க பேரை எழுதி வச்சுருப்பாங்க. ஏன் அப்படின்னா நான் வந்து உண்டியலை மாற்றி வச்சுருவேன், காசு அவங்க நிறையா சேர்ப்பாங்க அப்படின்றதுக்காக எனக்கு பயந்துட்டு வந்து இதை பண்ணி வச்சுருக்காங்க. இப்படி வந்து நம்ம கொடுக்கும்போது அவங்க வந்து எக்ஸ்ட்ரா நமக்கு செலவழிக்கிறத தவிர்த்துட்டு நமக்கு பொறுப்போடு நமக்கு சேவிங்ஸ் பண்ண கண்டிப்பாக உதவியாக இருக்கும். நீங்களுமே கண்டிப்பாக இந்த உண்டியல் சேமிப்பை பண்ணி பார்க்கலாம். அதே போல் சந்தா பார்த்திங்க அப்படின்னா வீக்லி 1000 ரூபாய் கட்டுறது. 1000 ரூபாய் கட்டணும் அப்படின்னா நம்ம 52,000 ரூபாய் கட்டுவோம். 52 வாரத்துக்கும் நமக்கு 70,000 ரூபாய் வந்து நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். அப்போ ஒரு கொத்தனார் வேலைக்கு போகிறோம், இல்லை நம்ம வந்து தையல் அடிக்கும் அப்படின்றவங்க கூட இந்த சந்தா ஈஸியாக போட முடியும். 1000 ரூபாய் நம்ம வாரம் கட்டுறோம் அப்படின்னாலே நமக்கு 70,000 ரூபாய் கிடைக்கும். அப்போ 70,000 ரூபாய் வட்டி கடனோ அல்லது நகை கடனையோ நம்ம சேவிங்ஸ்லேருந்து நம்மளால் வந்து அதை திருப்பிக்கிற முடியும், கொடுக்க முடியும். அதனால் வந்து கம்மியான சேலரி வாங்குறவங்க கண்டிப்பாக இந்த மெத்தட்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். 7வது வந்து எல்லாத்தையும் விட பெஸ்ட் என்ன அப்படின்னா, டைரெக்டாக நம்ம டிச்சி கோல்ட்டுக்கு பே பண்ணி கோல்டு சேவ் பண்ணுறது போல தான் இதுவுமே. ஆப்பில் வந்து நமக்கு வந்து பேங்க்லேயே வந்து அடகு நகைக்கு வட்டியை வீட்டில் இருந்தாப்பில் கட்டுறது போல் வந்து நமக்கு வந்து இந்த ஆப் இருக்குது. இந்த ஆப்பை பற்றி தெரியலை அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சொல்கிறேன். அப்போ இந்த ஆப் மூலியமாக நம்ம வந்து 1000 ரூபாயில் வந்து நம்ம வந்து அமௌண்ட் போட முடியும். அதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு வட்டியும் வந்து கொஞ்சம் கம்மியாகிக்கிட்டே வரும். முதலுமே வந்து நம்ம பைசா போட போட கம்மியாகும். ஸோ உங்கள் கிட்ட என்றைக்கு பைசா இருக்குதோ அன்னைக்கு முழுக்க நீங்கள் பே பண்ணிக்கலாம். இப்போ 1000 ரூபாயை எடுத்துகிட்டு போய் நம்ம பேங்குக்கு போய் அடகு நகையில் கட்ட மாட்டோம். 1000 ரூபாயை போய் கட்டுறதுக்கு அசிங்கமாக தெரியும் அப்படின்னு நினைப்போம். அப்போ அப்படி இருக்கிற பட்சத்தில் வீட்டிலேருந்தே நம்ம கட்ட முடியும் அப்படின்னு சொல்லும்போது உண்மையிலேயே இது எனக்கு ஒரு சூப்பர் ஐடியாவாக தெரியுது. கண்டிப்பாக வந்து இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். 1000 ரூபாயிலேருந்து நீங்கள் கட்ட முடிகிறனால நீங்கள் எப்பப்போ கிடைக்குதோ அப்பப்போ நீங்கள் வந்து பே பண்ணிக்கிற முடியும். நம்ம அமௌண்ட்டை கட்டி முடித்ததுக்கப்புறம் நகையை நம்ம வந்து திருப்பிக்கிற முடியும். ஸோ கண்டிப்பாக இதில் உங்களுக்கு எது ஓகேவாக இருக்குது, உங்களுடைய வருமானம் எப்படி அப்படின்றத பொறுத்தளவும் நீங்கள் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மேலும் உங்களுக்கு நீங்கள் அடகு எவ்வளோக்கு வச்சுருக்கீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதை எப்படி திருப்பலாம் அப்படின்றதுக்கான பிளான்ஸ் நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நம்மளோட சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.